டிவியின் ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த இந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் தாய் பன்னீர் ஃப்ரை. இந்த தாய் பன்னீர் ஃப்ரை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். தாய் கார்லிக் பன்னீர் செய்ய தேவையான பொருட்கள்: சோயா பன்னீர் 250 கிராம், வெங்காயத்தாள் சிறிது, பொடியாக நறுக்கிய இஞ்சி 1 டீஸ்பூன், பொடியாக நறுக்கிய பூண்டு 1 டீஸ்பூன், வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன், சர்க்கரை 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். தாய் பன்னீர் ஃப்ரை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபியும் கூட. நம்ம யூஸ்வலா பன்னீர் வச்சு பண்ணுவோம். இன்னைக்கு நான் சோயா பன்னீர் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு சோயா பன்னீர் வேணாலும் நீங்க நார்மல் பன்னீர்ல கூட இதை பண்ணலாம். இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த எண்ணெயில பன்னீரை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பன்னீர் இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆயிருக்கும் போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்ல வச்சுட்டு இப்போ இந்த பன்னீரை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். அடுத்தது இப்போ இந்த பன்னீர்ல கொஞ்சமா இஞ்சி பொடியா கட் பண்ணது சேர்த்துக்கலாம். பூண்டு பொடியா கட் பண்ணது, எள்ளு, சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமா சர்க்கரை, சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், இப்போ இதெல்லாம் சேர்த்தாச்சு. இந்த பக்கம் அடுப்புல நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா காயணும். நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதுல நம்ம மிக்ஸ் பண்ண போவோம். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஸ்மோக் வர அளவுக்கு எண்ணெய் சூடா இருக்கு. இந்த டைம்ல அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த நல்ல சூடான எண்ணெய நம்ம சேர்த்திருக்க இந்த இன்கிரீடியன்ஸ் மேல சேர்த்துக்கலாம். ஃபைனலா இதுல ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாய் பன்னீர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. எப்படி பிளேட்டிங் பண்ணலாம்னு பார்க்கலாம்.
டிஃப்ரெண்டான தாய் பன்னீர் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பாத்தீங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு எபிசோட்ல நான் உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் சுஜா.